வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 14/3/2025 ஒட்டஞ்சத்திரம் காய்கறி நிலவரம் பார்க்குறேங்க. ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 10-11 மணிக்கு தான் மார்க்கெட் முடியுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் அப்டேட் வந்து காலையில் தான் போடுறேங்க. இன்னும் ஒரு சில காய் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் லேட் ஆகிறதுனால நம்ம காலையில் அப்டேட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. வாங்க காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டு ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் இரண்டுமே பார்த்தீங்கன்னா விலை வந்து தொடர்ந்து இறங்கிட்டு தான் வருதுங்க. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று வரத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துங்க. அதிகபட்ச விலையாக பாக்ஸ் 90-100 ரூபாய்க்குமே, குறைந்தபட்ச விலையாக 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய்ங்க சம்பா உருண்டை 2 டைப் வருதுங்க. சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 10 ரூபாய்க்கும், உருண்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 10 ரூபாய்க்கும். அது 2 மிளகாயுமே 10 ரூபாய்க்கு. மிளகா வரத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்திங்க. 10 ரூபாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப படு மோசமாக நடக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 17க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 ரூபாயிலிருந்து 4 ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 50-60க்கும், குறைந்தபட்ச விலையாக 30-40க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 38க்கும், குறைந்தபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 28 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. குறைந்தபட்ச விலையாக 50-70க்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப ஜாஸ்தி அதிகங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலை 8 ரூபா தானுங்க. குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. சிம்ரன் பவானி பார்த்தீங்கன்னா 8-12 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டையும்பாங்க, அங்கே பயிரும்பாங்க. பயிர் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர்வுங்க. இன்றைக்கி 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 17 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 35க்கும், செடி முருங்கை 1 கிலோ 30க்கும், மரத்துக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாவக்காய்ங்க 10 ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் 3 டைப் வருதுங்க. தரை பந்தல் கொடி 3 டைப் வருதுங்க. 2 ரூபாயிலிருந்து 4-6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலையாக 5-8ங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையை 20 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 16 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 70 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய்ங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 18 ரூபாயிலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா 12 ரூபா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. இது கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரைக்காயும்பாங்க. 1 கிலோ 12 ரூபாயிலிருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய்ங்க வரத்து ரொம்ப ஜாஸ்திங்க. பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப குறைவாக தான் போயிட்டுருக்குதுங்க. 1 கிலோ 3 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க 5 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 10 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வர வீடியோ அனைத்து விவசாய நண்பர்களும் ஃபார்வர்டு பண்ணுங்கள். நீங்களும் பாருங்கள். ரொம்ப பயனுள்ள தகவல் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோங்க. நன்றி, வணக்கம்.